பட் நான் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா இட் நீட்ஸ் சம் ப்ரொசீஜர். படுக்கிற இடத்த விட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் வரணும். ஆண்டவரை தேடுறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் நான் போட்டுக்கணும். முழங்கால் போடணும். குறிப்பிட்ட நேரம் 5 மணின்னா 5 மணி, 5 மணிலேருந்து 5:30 வரைக்கும் அல்ல 6 மணி வரைக்கும் ரெகுலராக அந்த டைமை நான் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு பேர் தான் பலி. குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட வஸ்திரம், எல்லாமே அது அந்த ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் பலி. ஏன்னா தட் இஸ் நாட் அன் ஈஸி திங். எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம்னா ஈஸி. உண்ணும் போதும் ஜெபிப்பேன், உறங்கும் போதும் ஜெபிப்பேன், நடக்கும் போதும் ஜெபிப்பேன், சமைக்கும் போதும் ஜெபிப்பேன், எப்போ வேணாலும் ஜெபிச்சுக்கலாம். எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம்னா நான் எந்த ட்ரெஸ்ஸில் வேணாலும் ஜோம் பண்ணலாம். நைட்டியில் கூட ஜோம் பண்ணலாம். நான் வாக்கிங் போகும்போது என்னோட ட்ராக் ட்ரெஸ்ஸில் ஜோம் பண்ணலாம். தட் இஸ் ஈஸி. பட் விச் ஒன் இஸ் ஹார்ட்? சாக்ரிஃபைஸ் இஸ் ஹார்ட். 5 மணினா ரெகுலராக அந்த மணிக்கு எந்திரிக்கிறது கஷ்டம். அன்னைக்கு பார்த்து உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கும், அன்னைக்கு பார்த்து லேட்டாக படுக்கிற மாதிரி இருக்கும், பெட்டிலேயே படுத்துன்னு ஆயாசமாக 2 சோத்திரம் போடுறது நல்லா இருக்கும். ஆனால் எழுந்து மூஞ்சி கழுவி அடுத்த ரூமில் போய் முட்டி போடுறது ஓப்பனாக சொல்லுங்க கஷ்டம். ஒரு நாள் செய்யலாம், டெய்லி செய்கிறது வாயை திறந்து சொல்லு, பெரிய பரிசுத்தம் மாதிரி சொல்ல முடியாது, கஷ்டம். ஆனால் பலி தான் சுகந்த வாசனையாய் ஆண்டவர் நுகருவார். ஆமாவா?